ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஸ்டடி நோட் 2ல் இல்லஸ்ட்ரேஷன் 12 பார்க்க போகிறோம் மெட்டீரியல் காஸ்ட்டில். ஸோ கொஷின் வாசிச்சிடலாம். Two components A and B are used as follows. Normal usage 500 per week each. Reorder quantity A 300, B 500. Maximum usage 75 per week each. Minimum usage 25 per week each. Reorder period A 4 to 6 weeks, B 2 to 4 weeks. Calculate for each component reorder level, minimum level, maximum level and average stock level. ஸோ இதில் ரீஆர்டர் லெவல், மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரீஆர்டர்னால் என்னென்னா, ஒரு பொருள் நம்ம வாங்கி அது சப்ளை பண்ணுறதுக்குள்ளே அது காலி ஆயிடுச்சுன்னா அது திருப்பி நம்ம அதுக்கான ஆர்டரை எவ்வளோ சீக்கிரம் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரீஆர்டர் லெவல். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ சீக்கிரம் இது பண்ணுறோன்றது ரீஆர்டர் பீரியட். எவ்வளோ குவான்டிட்டியை நம்ம திருப்பி ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்றது தான் ரீஆர்டர் லெவல். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் ஆன்சர் பார்த்துடலாம். ரீஆர்டர் லெவலுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ மேக்ஸிமம் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க 75 அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் 6 ஏக்கு, பிக்கு 4. ஸோ 75 × 6, 75 × 4. அதே மாதிரி பார்த்தோன்னா மினிமம் லெவலுக்கும் அவங்களே ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. ரீஆர்டர் லெவல் மைனஸ் கண்டுபிடிச்ச ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் கன்சம்ஷன் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட். ஸோ நார்மல் கன்சம்ஷன் பார்த்தோன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க 15 சொல்லிட்டு அங்கே. இப்போது நார்மல் ரீஆர்டர் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடணும். ஸோ 4 + 6 டிவைடட் பை 2, 10 டிவைடட் பை 2 5, அதனால தான் 50 × 5. இங்கே 6 டிவைடட் பை 2 3, அதனால் 50 × 3. ஸோ 450லேருந்து 50 × 5 எவ்வளோனா 250. 450லேருந்து 250 மைனஸ் பண்ணோன்னா 200. அதே மாதிரி 300லேருந்து 150 மைனஸ் பண்ணோன்னா 150 யூனிட்ஸ். இதான் மினிமம் லெவல். மேக்ஸிமம் லெவலுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ரீஆர்டர் லெவல் ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ ரீஆர்டர் லெவல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரீஆர்டர் குவான்டிட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க ஏக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, மினிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். மினிமம் கன்சம்ஷன் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 25ன்னு சொல்லிட்டு. மினிமம் ரீஆர்டர் பீரியட் பார்த்தோன்னா ஏக்கு 4, பிக்கு 2. அதான் இவங்க போட்டிருக்காங்க. 450ன்றது அவங்களோட ரீஆர்டர் லெவலு ப்ளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி 300 மைனஸ் அவங்களுக்கான அந்த மினிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். இதுவும் அதே தான். ஆவரேஜ் ஸ்டாக் லெவல்னால் என்ன, மினிமம் லெவலையும் மேக்ஸிமம் லெவலையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடுறதா இருந்தாலும் போடலாம். இல்லைனா மினிமம் லெவலோட half ஆஃப் த ROQ எடுத்துக்கணும். ROQனா ரீஆர்டர் குவான்டிட்டி. ஸோ மினிமம் லெவல் 200 யூசேஜ் பண்ணியிருக்காங்க. அதோட என்ன பண்ணணும்னா half போட்டு ரீஆர்டர் குவான்டிட்டி கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க 300 கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து போடணும். ஸோ இந்த சம் ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 13 பார்க்கலாம். அனில் கம்பெனி பை இட்ஸ் ஆனுவல் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் 36,000. ஸோ ஆனுவல் ரெக்குயர்மெண்ட்னா ஆனுவல் டிமாண்ட் 36,000 யூனிட்ஸ் இன் 6 இன்ஸ்டால்மெண்ட். 6 இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குகிறாங்க. ஈச் யூனிட் காஸ்ட் ₹1 அண்ட் ஆர்டரிங் காஸ்ட் இஸ் ₹25. ஸோ the inventory carrying cost is estimated at 20% of unit value. Find the total annual cost of the existing inventory policy. How much money can be saved by using EOQ? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ரெக்குயர்மெண்ட் 36,000 யூனிட். அது 6 இன்ஸ்டால்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னென்னா, ஈச் யூனிட் காஸ்ட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ₹1 ஆகுது. ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ₹25 ஆகுது. இப்போ இன்வென்ட்ரி கேரியிங் காஸ்ட், அது ஸ்டோரேஜ் காஸ்ட் பார்த்திங்கன்னா 20% ஆஃப் த யூனிட் வேல்யூ. ஸோ இதுக்கு ஆனுவல் காஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இன்வென்ட்ரி பாலிசிக்கு, இப்போ கரெக்டாக இருக்கிற இன்வென்ட்ரி பாலிசிக்கு ஆனுவல் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு எவ்வளோ மணி நம்ம சேவ் பண்ண முடியும் EOQ யூஸ் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ EOQ = √2AO டிவைடட் பை C. இது ஃபார்முலா. ஸோ √2 அப்படியே போட்டுக்கணும். ஆனுவல் பார்த்தோன்னா 36,000 சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. 36 யூனிட்ஸ் தான் ஆனுவல் ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ அதை அப்படியே எடுத்து போட்டுருணும்.
இன்ட்டு 25. ஓனா வந்து ஆர்டரிங் காஸ்ட் டிவைடட் பை சினா வந்து கேரிங் காஸ்ட். அவங்களே சொல்லிட்டாங்க 20% ஆஃப் யூனிட் வேல்யூ. யூனிட் வேல்யூ 1. அப்போ 1 இன்ட்டு 20% 0.2. ஓகேங்களா? மேலே இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், கீழே இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதை டிவைட் பண்ணி ரூட் போட்டோன்னா 3000 யூனிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 18 lakh டிவைடட் பை 0.2. வந்ததுக்கு 3000. அந்த 3000 யூனிட்ஸ் தான் இவங்களும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இஓக்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, இஓக்யூ யூஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணுறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ரெண்டாக வந்து பிரிச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிஸ்டிங் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஓக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிரிச்சிருக்காங்க. பர்ச்சேஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா 36,000 இன்ட்டு 1, அதாவது எவ்வளோ அவங்களுக்கு டிமாண்டாக இருக்குது, ஆனுவல் டிமாண்ட் 36,000 யூனிட்ஸ் இன்ட்டு ஒரு காஸ்ட்டு, ஒரு யூனிட்டோட காஸ்ட் எவ்வளோ, ₹1, அதையும் பார்த்துட்டோம். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து சேம் தான், ரா மெட்டீரியல் காஸ்ட்டு. ஸோ 36 இன்ட்டு 1, 36 இன்ட்டு 1. நெக்ஸ்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் பார்த்தோன்னா, ஆர்டரிங் காஸ்ட்டுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் பாலிசியில் பார்த்தோன்னா 6 இன்ஸ்டால்மெண்ட்டாக 36,000 நம்ம வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 6,000 யூனிட்ஸ் இருந்தால் தான் 6 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு 36,000 யூனிட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இருக்கிறத வந்து அதாவது ஒரு யூனிட்டுக்கானதை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால தான் 36,000 டிவைடட் பை 6,000. ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 6,000 யூனிட் வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க, ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ வந்து மொத்தமாக வந்து 6 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பார்த்தோன்னா 36,000 யூனிட்ஸ் வந்து அவங்களுக்கு டிமாண்டாக வந்து நிற்கிது. ஸோ அதனால தான் 36,000 டிவைடட் பை 6,000. ஆர்டரிங் காஸ்ட்டோட பைஸே பார்த்தோன்னா ருப்பீஸ் பார்த்தோன்னா 25. ஸோ 36,000 டிவைடட் பை 6,000 இன்ட்டு 25, 150. அதே மாதிரி 36,000 டிவைடட் பை 3,000. ஏன்னா வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா 3,000 இன்ட்டு 25 போட்டோன்னா 300. இது வந்து எக்ஸிஸ்டிங், இது வந்து இஓக்யூ. எக்ஸிஸ்டிங்கில் வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டே 6,000 யூனிட்ஸ். ஆனால் இஓக்யூ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி பார்த்தோன்னா 3,000 யூனிட்ஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு கேரிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கேரிங் காஸ்ட்டுக்கு வந்து ஹாஃப் ஆஃப் த வந்து எடுக்கணும். ஸோ ஹாஃப் இன்ட்டு, ஸோ எக்ஸிஸ்டிங் பாலிசியில் 6,000 யூனிட்ஸ் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இன்ட்டு 1 இன்ட்டு 20%. ஏன்னா 1ல் 20% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். கேரிங் காஸ்ட் வந்து 20% ஆஃப் காஸ்ட் பர் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் ஹாஃப் போடணும் இன்ட்டு 3,000. ஏன்னா இது இஓக்யூ இன்ட்டு 1 இன்ட்டு 20%. 600 வருது, இங்கே 300 வருது. இங்களோட மொத்த டோட்டல் வந்து 36,750, இங்கே வந்து 36,600. ஸோ நம்ம 150 ருபீஸ் வந்து சேவ் பண்ணுறோம் இஓக்யூவால் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 14. இதுவுமே போன சமக்குக்கு தான் சிமிலர் மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ் a special product which require a component alpha. The following particulars are collected for the year 2015. Annual demand பார்த்திங்கன்னா 8,000 யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ஆஃப் பிளேசிங் ஆர்டர் வந்து ₹200 பெர் ஆர்டர். ஒரு ஆர்டருக்கு ₹200 ஆகுது ஆர்டர் பண்ணுறதா இருந்தால். காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் ஆல்ஃபா ₹400. ஒரு யூனிட்டோட விலை வந்து ₹400. கேரிங் காஸ்ட் பார்த்தோன்னா 20% வந்து சொல்லிட்டாங்க. The company has been offered a quantity discount of 4% on the purchase of alpha provided the order is 4,000 components at a time. ஓகே, 4,000 காம்போனண்ட் வந்து ஒரே டைமில் வந்து வாங்கணுன்னா கம்பெனி வந்து குவான்டிட்டியில் வந்து 4% டிஸ்கவுண்ட் வந்து தராங்க. ஓகேங்களா? இப்போ ரெக்வயர்ட் கம்ப்யூட் த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, அட்வைஸ் whether the quantity discount offer can be accepted. ஃபஸ்ட்டு இஓக்யூவை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இஓக்யூவோட ஃபார்முலா வந்து √2AO டிவைடட் பை சி. √2 இன்ட்டு ஆனுவல் டிமாண்ட் 8,000 இன்ட்டு ஆர்டர் பர் காஸ்ட் வந்து 200 டிவைடட் பை கேரிங் காஸ்ட் வந்து 20% ஆஃப் த காஸ்ட் பர் யூனிட். ஸோ அதனால் 400 இன்ட்டு 20% நம்ம பண்ணோன்னா 200 யூனிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கணும், கீழே இருக்கிறத பண்ணிக்கணும், ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிவிட்டு ரூட் வந்து போடணும். ஸோ 2 into 8,000 into 200
டிவைடட் பை 80. ஸோ இதுக்கு ரூட் கண்டுபிடிச்சோன்னா 200. ஸோ 200 யூனிட்ஸ் தான் நமக்கான EOQ. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் போடணும். நெக்ஸ்ட்டு ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். EOQ பெஸ்ட்டாக இல்லை டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ பர்ச்சேஸ்டு காஸ்ட் பார்த்தோன்னா 8000 யூனிட்ஸ் தான் நம்மளோட ஆனுவல் டிமாண்ட் இன்டூ ஆக்சுவல் பர்ச்சேஸ் காஸ்ட். போன சம்மில் பார்த்தா அதே தான். போன சம்மில் ₹1 இருந்தது பர்ச்சேஸ் காஸ்ட். இந்த சம்மில் வந்து 400 ருபீஸ் வந்து இருக்குது ஒரு யூனிட்டோட விலை. ஸோ ஒரு யூனிட்டோட விலை 400 இருப்போ 32 lakh. ஓகேங்களா? அடுத்து ஆர்டரிங் காஸ்ட். ஆர்டரிங் காஸ்ட் பார்த்தோன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து EOQ வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ 8000 யூனிட்ஸ் டிவைடட் பை EOQ எவ்வளோ இருக்குது? 200 யூனிட்ஸ். அப்போ ஆர்டரிங் காஸ்ட்டோட விலை ₹200. ஸோ அந்த ₹200 வந்து இன்டூ பண்ணோன்னா நமக்கு வந்து 8000 வந்து கிடைக்கும். ஸோ எவ்வளோ ஆனுவல் டிமாண்ட் இருக்கோ EOQவோட பண்ணோன்னா EOQவை வந்து டிவைட் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் பாலிசி, அதாவது போன சம்மில் பார்த்த மாதிரி அவங்க வந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு எக்ஸிஸ்டிங் பாலிசி அண்ட் EOQ வந்து கம்பேர் பண்ணுவோம். இங்கே வந்து EOQவையும் டிஸ்கவுண்ட்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேரிங் காஸ்ட். கேரிங் காஸ்ட் பார்த்தோன்னா எப்பயுமே ஹாஃப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். half into அவங்க என்ன சொல்கிறாங்க 400ல் 20%, அதாவது 20% ஆஃப் காஸ்ட் பெர் யூனிட். ஸோ 400 into 20% into 200 யூனிட்ஸ். 200 யூனிட்ஸ் எதுக்கு போடுறோன்னா EOQன்றதுனால இங்கே வந்து 200 யூனிட்ஸ் வந்து போடுறோம். ஸோ இதுக்கான டோட்டல் காஸ்ட்டை 32 lakh ப்ளஸ் 16,000 32 lakh 16,000 வந்து நம்ம இங்கே போடுவோம். இப்போ வந்து நமக்கு அதுக்கான டிஸ்கவுண்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா 8000 யூனிட்ஸில் இப்போ 400 வராது. ஏன்னா அவங்க நமக்கு எவ்வளோ பர்சன்ட் வந்து 4% வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 400ல் 4%னா வந்து எவ்வளோ வரும்னா 16 ருபீஸ் வரும். ஸோ 400ல் 16 ருபீஸ் போயிடுச்சுன்னா 384. அதனால தான் 8000 யூனிட்ஸ் இன்ட்டு 384 பண்ணால் 30 lakh 72,000 கிடைக்கும். இப்போ அதே மாதிரி ஆர்டரிங் காஸ்ட். ஆர்டரிங் காஸ்ட் பார்த்தோன்னா 8000 டிவைடட் பை இங்கே நம்ம 200 போடக்கூடாது. ஏன்னா இது வந்து என்னென்னா இப்போ டிஸ்கவுண்ட்டு 4000 யூனிட் ஒன்றா வாங்கினா தான் நமக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால தான் 8000 டிவைடட் பை 4000 இன்டூ ஆர்டரிங் காஸ்ட்டோட பர் யூனிட்டான ப்ரைஸ் எவ்வளோனா 200 ஒரு ஆர்டருக்கு. அதனால் இன்டூ 200. நெக்ஸ்ட் கேரிங் காஸ்ட் ஆஃப் 20% இன்டூ 384 போடணும். இங்கே 400 போடக்கூடாது. ஏன்னா இங்கே டிஸ்கவுண்ட் அமௌண்ட் என்ன இருக்கோ அதுதான் போடணும். மேலே வந்து 400 போட்டிருந்தோம். ஏன்னா அது வந்து பர்ச்சேஸ் காஸ்ட்டு. இங்கே வந்து பர்ச்சேஸ் காஸ்ட்டே எவ்வளோ தான் 384 தான். ஏன்னா இங்கே டிஸ்கவுண்ட் அலோவ் ஆகிருக்கு. அதோடு சேர்த்து நம்ம காம்போனண்ட் யூனிட் எவ்வளோ ஆர்டர் பண்ணோம் 4000 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணால் தான் டிஸ்கவுண்ட். அதனால் 4000 யூனிட்ஸ் இன்டூ 384 இன்டூ half இன்டூ 20/100 பண்ணோன்னா 1,53,600. டோட்டல் பண்ணோன்னா 32,26,000. இதில் நமக்கு எது வந்து யூஸ் பண்ணால் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு பார்த்தோன்னா EOQ தான். அதனால் EOQ தான் வந்து இந்த கம்பெனி வந்து அடாப்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. குவான்டிட்டி அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து அடாப்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.